ஒரு கல்யாண நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து மணமகளையும் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவங்க ரூமில் வந்து வெளியில் கூப்பிட்டு வந்து அத்தைகள் உறவுக்காரங்கள் முன்னிலையில் தோழிகள் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா மணமகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்னி தண்ணி ஊற்றுவாங்க. அதாவது அத்தைகள் சேர்ந்து ஊற்றுவாங்க. இது வந்து பட்னி சாத விருந்துன்னு கூட சொல்லுவாங்க. மாப்பிள்ளைக்கு எப்படி வந்து அத்தை பட்னி சோறு தண்ணி ஊற்றுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து மணமகளுக்கு இப்படி ஊற்றுவாங்க. 3 முறை தண்ணியெலாம் ஊற்றிட்டு இந்த 3 வகையான சாப்பாடு, அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாடு, ஃபஸ்ட்டு வெள்ளை சாப்பாடு வந்து நல்லா பிசைஞ்சு அது வந்து 3 முறை தலையெல்லாம் சுற்றி அது கீழே போடுவாங்க. அதே வெள்ளை சாப்பாட்டில் வந்து மஞ்சள் கலந்து அந்த சாப்பாடையும் போடுவாங்க. அதுக்கு தான் அதாவது மஞ்சள் கலர், அதாவது 3 வகை கலர் இருக்கணும், வெள்ளை மஞ்சள். சிவப்பு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து சிவப்பு சாப்பாடு. இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து சாப்பாடெலாம் சுற்றி போடுறப்ப தண்ணியை வந்து ஒரு 3 முறை அப்படியே ஊற்றுவாங்க, மணமகள் தலையில் அப்படியே ஊற்றுவாங்க. இந்த சம்பிரதாயம் வந்து உறவுக்காரங்க முன்னைங்க அத்தைங்க எல்லாமே முன்னிலையில் தான் அப்படி நடக்கும். எல்லாம் இது முடித்ததுக்கப்புறம் அந்த புளியக்கம்பை வச்சு அவங்க வந்து கொஞ்சம் தாண்ட சொல்லுவாங்க, வலது கால் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த அத்தை பட்னி சோறு மணமகளுக்கும் அப்படி நடக்கும். இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தோழிகள் இல்லாட்டி அத்தை பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழனி தண்ணியில் காய்கறிகள்லாம் கலந்து அது வந்து அந்த தலை மேலே ஒரு விளையாட்டுக்கு அப்படி ஊற்றுவாங்க. கடைசி அப்படி ஊற்றுனதுக்கப்புறம் தான் அப்புறம் ஒரு நல்ல தண்ணி எடுத்து ஊற்றிட்டு புடவை மாற்றிட்டு வர சொல்லுவாங்க.